ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உயர்ந்த பாசம் என்பது யாருடைய பாசம்? உலகத்தை பொறுத்தவரை உயர்ந்த அன்பு என்பது யாருக்கு அன்பு? ஏன் தாயின் அன்பு உயர்ந்த அன்பு சொல்லுங்க? தகப்பன் நேசிக்க மாட்டாரா? நேசிப்பார். ஆனா தாயின் பாசம் தான் முதன்மையான பாசம். ஏன் இந்த தாயின் பாசம் முதன்மையான பாசம்? தாய் தான் போராடி பெற்று எடுக்கிறவள். 10 மாசம் சுமக்கிறது ஒரு பெரிய போராட்டம். அந்த பெரிய வயிறை சுமந்துட்டு நடக்கிறது, அது சுமந்து ஒவ்வொரு மாசமும் பயந்து பயந்து சுமப்பாங்க. சிலர்லாம் ஒன்னும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, ஒன்னும் ஆயிடக்கூடாது. 10 மாசம் கடைசியில் அந்த டெலிவரி டைம்ல ஒரு போராட்டம் வரும் பாருங்க. சிலர்லாம் சொல்றது கேட்டேன், செத்து பிழைச்சேன் பிரதர் அப்படின்னு. செத்து பிழைச்சேன், செத்து போராடுறது. ஆமே, போராடி பெற்றெடுத்த பிள்ளைக்கு மேல தாயின் பாசம் என்பது அதிகம். ஆமே, இதே போலதான் ஆண்டவர் சொல்ல, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன் ஆண்டவரை என் மேல இந்த பாசம் வச்சிருக்கிறீங்க? நான் உன்னை போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா ஒரு தாய் போராடுகிற போராட்டத்தை விட என் தகப்பன் எனக்காய் போராடின போராட்டம் என்பது இது எனக்கு கிடைத்த பாக்கியம். அவரால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிட. ஆமே, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிட, என்னை கைவிடவில்லையா, என்னை கைவிடவில்லை. சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை, தேவன் தந்த ரட்சிப்பை அதிக கனப்படுத்துங்கள். ஆமென்.